தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழகத்தில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றது நமக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது அதுதான். காரணம் என்னென்னா அலாட்மெண்ட் அப்படின்ற விஷயம் நம்ம நடக்கணும், அது செய்யணும், அதற்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதற்கான ஷெடியூல் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷெடியூல் படி இன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதியான இன்னையிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் அப்படின்றத பண்ண முடியும். ஸோ இது வந்து ஷெடியூல் இருக்கிற விஷயம். 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் சேரணும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது 19ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெயினாக 2 விஷயங்களை மாணவர்கள் தவறு செய்வாங்க. அந்த தவறு செய்தல் என்ன விஷயம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணி அதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த மெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தமான விஷயங்கள், இது இல்லாமல் சில கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். சரி, இப்போ வந்து மெயினாக செய்யக்கூடாத விஷயம் வந்து 2 அப்படி நான் சொன்னேன். அந்த செய்யக்கூடாததுன்னா, ஏன்னா சில மாணவர்கள் யோசிக்கிற விஷயம் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர் வந்து ரவுண்ட் 2ல் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகலாம். ரீஅலாட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் அங்கே ரிசைனே பண்ண தேவையில்ல, நேரடியாக நீங்கள் அப்பியர் ஆகணும். ரவுண்ட் 2ல் நீங்கள் அப்பியர் ஆகணும். ரவுண்ட் 2ல் அப்பியர் ஆகி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லாம் பண்ண போகிறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னா, ரவுண்ட் 1ல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகி ரவுண்ட் 2ல் கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஸோ இது வந்து ஈஸியான வழி. இதை விட்டுட்டு இதை தான் செய்யணும். ஆனால் செய்யக்கூடாதது என்னென்னா, சில பேர் வந்து மைண்டில் யோசிக்கிற விஷயம், நான் ஃபஸ்ட்டு போய் ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துடட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்ணை பொறுத்து. 2வது வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு இது வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க மார்க்குக்கு இது கண்டிப்பாக கிடைச்சிரும்னு அவங்கள ஒரு அசம்ஷன் கொண்டு வராங்க. அவங்களோட அசம்ஷன் படி இங்கே கிடைக்கும் அப்படின்ற முடிவு பண்ணிவிட்டு கிடைச்ச காலேஜை ஃபஸ்ட்டு போயிட்டு அதை ரிசைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் ரிசைன் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு பிடிச்ச காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றீங்க. பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் திரும்ப எல்லா பேமெண்ட்டும் கட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு விஷயம். முதல்ல ஒரு விஷயம், நீங்கள் ரிசைன் பண்ணுறதுன்றது எப்போ அப்படின்னா, அவங்க டேட்டுக்கு முன்னாடி ரிசைன்மெண்ட் வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன், கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் ரிசைன் பண்ணினீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணால் அது எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல. ஸோ அதுவும் ஏன்னா இருக்கிறதும் உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வர்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற தவறு இது. இதை செய்யவே கூடாது. இதை பற்றி நீங்கள் ரிசைன்றதை பற்றி யோசிக்கவே கூடாது. சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 1. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்எம்சி ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2ல் வந்து ஒரு காலேஜை அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. காலேஜ் கிடச்சிருக்கும், அல்லது ரவுண்ட் 2ல் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியை கூட அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எந்த டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க, அது வந்து 1 லட்சமோ ஒரு அமௌண்ட்டு கட்டி அவங்க பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ரவுண்ட் 2ல் இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது இவங்க வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜை கொடுத்துட்டா, இவங்களோட மதிப்பெண்ணுக்கு எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பீங்க. ஏன்னா ஒரு 350 380 ஒரு 400க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா குறைவான மதிப்பெண் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டீம்டுக்கு அப்ளை பண்ண ரீசனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் மேபி வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்காது. அதனால தான் என்ன பண்ணியிருப்பீங்க, எம்சிசியில் ரவுண்ட் 2ல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பீங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி வந்து மதிப்பெண் சற்று கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஏன்னா அமௌண்ட் வேறு அதிகம். நீங்கள் அதற்கு ரெடி ஆகிட்டீங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மதிப்பெண்ணுக்கு வந்து ரவுண்ட் 2ல் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, அப்ளை பண்ணது தவறு கிடையாது. அதில் கிடைக்குமா, இப்போ 400 மார்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரவுண்ட் 2ல் எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதையே கூட இன்னும் சில பேர் நான் வேணால் அந்த டீம்டை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அதில் உங்கள் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இதில் சீட்டு கிடச்சுன்னா தமிழகத்தில் சீட்டு கிடச்சுன்னா இங்கே போய் ஜாயின் பண்ண தான் போகிறீங்க. அதனால் அங்கே அப்ளை பண்ணுறது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நீங்கள் ரவுண்ட் 2ல் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேன்சல் ஆகிட போது, அந்த பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது. ரைட்டுங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்குங்க.
முதல்ல நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ரவுண்ட் ஒன்னில் இருக்கிற சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே சரி, நீங்கள் அந்த ரிசைன் அப்படின்ற விஷயத்தை இப்போ எடுத்துக்கிட்டே போகாதீங்க. அதை பற்றி மைண்டில் உங்கள் அந்த விஷயம் இருந்தாலும் அதை தூக்கி வெளியே வச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறத அலாட்மெண்ட் போங்க. அது தப்பு கிடையாது. அலாட்மெண்ட்ன்றது இருக்கிற காலேஜை ரீடைன் பண்ணிக்கிட்டே நீங்கள் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதுதான் வந்து அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அலாட்மெண்ட் போங்க, எந்த தவறுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் எந்த சீட்டுமே கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க ரவுண்ட் 2க்கு அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கட்டிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்திருக்கிறீங்கன்றத முதல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் ரவுண்ட் 2லேயே கூட நீங்கள் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உள்ளே என்டர் ஆக முடியும். இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் போன வீடியோவில் கூட நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அப்போ உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட உள்ளே வர முடியும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. மிக முக்கியமாக எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாருமே நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. சீட்டு கிடைச்சவங்க, சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாதவங்க, சீட்டே கிடைக்காதவங்க, ரவுண்ட் 1ல் இதெல்லாமே ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்சவங்க, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாதவங்க, ரவுண்ட் 2க்கு அப்ளையே பண்ணாதவங்க, யாராக இருந்தாலுமே ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லும்போது, ரிசைன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் டைரெக்டாக ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது ஒரே ஒரு விஷயம். நமக்கு இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க, வேக்கன்சி அப்படின்றது எப்போ வரும், இந்த ரியல் வேக்கன்சின்றது எப்போ வரும் அப்படின்னா, இந்த ரியல் வேக்கன்சின்றது கண்டிப்பாக இப்போ உடனே தரமாட்டாங்க. நமக்கு வந்து ரிசல்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வருது இல்லையா ரவுண்ட் 2க்கு, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் நைட்டோ அல்லது வந்து அன்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுற அன்னைக்கோ கூட காலையிலே கூட உங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட்டுன்றதை வெளியிடுவாங்க. ரியல் வேக்கன்சின்றது அப்போ தான் தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுமானா வெயிட்லாம் பண்ண தேவையில்ல. சீட்டு வேக்கண்ட் இருக்குது இல்லை அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சில பேர் பயங்கரமாக கால்குலேட்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் தெரியுது. சில பேர் ஃபோன்லேயும் சில பேரண்ட்டு பேசும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ரொம்பலாம் நீங்கள் பெரிய கால்குலேஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க. என்னுடைய ஏற்கனவே வந்து இந்த மார்க்கோட முடிஞ்சிச்சு, அடுத்த மார்க்கில் நான் தான் இருக்கிறேன், கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு அசம்ஷனுக்கும் நீங்கள் வராதிங்க. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நடுவில் ஒருத்தன் திடீர்னு வந்து சீட்டே சேர மாட்டான், அவனுக்கு அடுத்து நிறைய என்ன வேணால் நடக்கும் நமக்கு. ஸோ அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க. ஃப்ரெஷ் மைண்டடாக நீங்கள் அலாட்மெண்ட் போகிறீங்களா, அலாட்மெண்ட் போங்க. ரிசைன் பண்ணாதீங்க, எதுவுமே இருக்கிற சீட்டை ரிசைன் பண்ணாதீங்க. அலாட்மெண்ட் போங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அலாட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிடிச்ச காலேஜ் எந்த காலேஜில் கிடைச்சா சேருவீங்களோ அந்த ஒரு காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது யார் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது தான், ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ரவுண்ட் 1ல் எந்த சீட்டுமே கிடைக்காத மாணவர்கள் எத்தனை காலேஜ் எல்லாம் போட்டுங்க. ஏன்னா எதை கிடைச்சாலும் அவங்க படிக்க தான் போகிறாங்க அப்படின்றதுனால இதை திரும்ப நம்ம சொல்கிற விஷயம். நிறைய பேர் டவுட்டை சொன்னதை தான் திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. காரணம், நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து சந்தேகம் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா வீடியோவுமே. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியும். ஸோ இன்னமும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்சால் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன், இல்லைனா கமெண்ட்லேயே கூட ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.